ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஐலியும் சிவாவும் அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து நம்ம இந்திராணி அவங்கள சந்தேகப்பட்டு அந்த ஹோட்டலில் வந்து பார்க்குறாங்க. அப்போ இந்திராணி வந்து என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஒரு பக்கம் வர்மாவோட அம்மா கிட்ட அவங்க ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசுகிறத பார்த்த நம்ம இந்திராணி ரொம்பவே அந்த நேரத்தில் மனம் உருகி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவாவும் இதை பார்த்துட்டு அப்போ இந்திராணியை கேஷுவலாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எப்போக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ தான்டா வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னக்கா எங்களை சந்தேகப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சிவா சொல்கிறாங்க, இதே நீங்கள் கபிலனா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, என்னையே நீங்கள் சந்தேகப்பட்டு வந்திருக்கீங்க, கபிலனா இருந்தால் நீங்கள் கபிலன் என்ன சொன்னாலும் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டால் நம்ம இந்திராணியை தாக்கிடுறாங்க சிவா. இந்த பக்கம் அயலி சூப்பராக வந்து நடிக்கிறப்பா, உன்னை மாதிரி நடிக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் சிவா இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் உன்னை மாதிரி வந்து நடிக்க ஆளே இல்லை சீனியர், சூப்பராக உங்கள் அக்கா கிட்ட நடித்த இந்த மாதிரி நீ நடிச்சினா கண்டிப்பாக அவங்க நம்மளை நம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு உன் மேலேயும் என் மேலேயும் சந்தேகமே வராது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அயலியும் சிவாவும் ஒரு பக்கம் வந்து பேசினதை நம்ம கபிலன் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அவங்க புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அந்த காதில் இருந்த மைக்கை அவங்க தூக்கி அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மைக்கை நம்ம பொன்னி எடுத்துடுறாங்க. பொன்னி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அயலி சிவாவை பேசுகிறத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, அண்ணா அண்ணி பேசுகிறத யாரோ வந்து ரூமில் மைக்கு வச்சு கேட்குறாங்க போல், அதனால தான் வந்து இந்த மைக்கை அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் தூக்கி போட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மைக்கை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இந்த விஷயத்த. இந்திராணி கிட்ட சொன்னோன்னுமே இந்திராணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன வேலை இந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி பேசிகிட்டு இருக்கத்த இந்த மாதிரி கேட்குறீங்களே, உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, நம்ம அயலி சிவா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதை யார் செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிவா வந்து பரவாயில்லக்கா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கபிலனையும் கேட்குறாங்க. கபிலன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ரித்திகா மேலே தான் அவங்களுக்கு சந்தேகமாக வந்துடுது. உடனே ரித்திகா வந்து நான் சின்ன சின்ன தப்புலாம் செய்வேன் தான், ஆனால் வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் கபிலன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை கேட்குறாங்க நம்ம அயலி சிவாவை பார்த்து, நீங்கள் உண்மையாலேயே புருஷன் பொண்டாட்டி தானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்திராணி அந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். என்ன வார்த்தை கேட்குற, என்ன கேட்குறன்னு தெரிஞ்சு தான் கேட்குறியா அப்படின்னு கேட்கட்டும் பரவாயில்லக்கா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் பப்ளிக்கில் வந்து எல்லோரும் முன்னாடி இப்படி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் கேட்குறாங்க. உங்களுக்கு அப்படி என்ன டவுட் இருக்குது நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம கபிலன் கேட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படையாக கேட்க முடியாது, அப்போ கபிலன் வந்து மாட்டிப்பாங்க. அதனால் நம்ம ஆயிலியும் அந்த தைரியத்தில் கேட்குறாங்க. நம்ம கபிலனால் எதையுமே பேச முடியல. உடனே இதை ரித்திகாவும் செல்வநாயகியும் புரிஞ்சுக்கிறாங்க. இது செஞ்சது வந்து கபிலன் தான், ஏன்னா கபிலனோட ப்ளூடூத் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ரூமுக்கு போனதுக்கப்புறம் என்ன கபிலா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ கபிலன் வந்து ஒத்துக்கிறாங்க, நான் தான் பண்ணேன், இந்த அயலி சிவா மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அவங்க தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரித்திகா சொல்கிறாங்க, வாய்ப்பே கிடையாது அவங்க போலீஸாக இருக்க, நீ என்ன லூஸா, அன்றைக்கி ஏதோ ஒரு அந்த செக்யூரிட்டி சொன்னதை வச்சு நீ மனசில் நினச்சிக்கிட்டியா, அப்படிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது, அதுவும் அந்த அயலிலாம் போலீஸாக இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அயலியும் ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கபிலன் பார்த்திங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும்போது ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க எல்லாரும் இதை கேட்டுட்டு. அப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க, என்ன கபிலா சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி. இன்னொரு டவுட்டும் இருக்குது, நான் அந்த எதுக்காக அந்த மைக்கை செட் பண்ணேன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் செட் பண்ணேன், ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டியே இல்லைம்மா, இதை பற்றி அவங்க பேசும்போது நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம செல்வநாயகி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுமா, இதை வந்து அவங்கள வெளிக்கொண்டு வரணும், அவங்க யாருன்றதை அக்கா புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு செல்வநாயகி கிட்ட வந்து நம்ம கபிலன் சொல்கிறாங்க. உடனே செல்வநாயகியும் சொல்கிறாங்க, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக அவங்களோட நாடகத்தை நம்ம வெளிக்கொண்டு வரலான்னு சொல்லிட்டு உடனே போய் நாடகத்தை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அயலி சிவாவுக்கு நானே முன்னிருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம இந்திராணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அயலி சிவாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சித்தியே எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் சிவாவுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கிறதுனால இவங்க இப்போ நம்மளை வந்து இவங்களோட வழக்குள்ள நம்மளை இழுக்க பார்க்குறாங்க சீனியர், நம்ம உஷாராயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அயலியும் அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு எங்களோட கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த நம்ம சிவாவும் ஆஹா அயலி ஏதோ ஒரு பிளானை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சிவா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இந்திராணிக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிவாவோட கல்யாணத்தைய நடத்த நம்ம செல்வநாயகி தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் வந்து இவங்க வாயாலேயே அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம அயலி சிவா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிளானை போட்டுருவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை ரொம்பவே மும்முரமாக வந்து போயிட்டுருக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம தனியாக வந்து அயலி சிவாவும் பேசுகிறாங்க, இந்த கபிலன் ஏன் இப்படி பண்ணுறான், இந்த அளவுக்கு வந்து நம்மளை வீட்டை விட்டு திறத்ததுக்காக இவ்வளோ அளவுக்கு யோசிப்பானா, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை பற்றி நம்ம அயலியும் சிவாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது கபிலனாக பண்ணலை, கபிலனை ப்ரெஷர் கொடுக்குறதே வந்து இந்த வர்மா தான், அவன் தான் சொல்லியிருப்பான் இந்த வீட்டில் யாரோ போலீஸ் இருக்காங்க, அதனால தான் வந்து இதை நீ எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கபிலன் வந்து வர்மா கிட்ட லாக் ஆயிட்டான், அதனால நம்ம கபிலன் வந்து திருந்தணும்னு நினைக்கிறான், ஆனால் வந்து அவனால் முடியல, அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கபிலனை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வர்மா வந்து மடக்கிட்டு இருக்கான், அதனால தான் கபிலன் அந்த பயத்தில் இருக்கான்னு சொல்லும் போது நம்ம சிவா சொல்கிறாங்க, இல்லை ஒன்று வந்து இந்திராணி அக்காவை வச்சு மிரட்டி இருக்கணும், இல்லை குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரட்டி இருக்கணும் அயலி, அதனால தான் நம்ம கபிலன் வந்து ரொம்பவே வந்து அந்த விஷயத்தில் வந்து பதறி போயிருக்கானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் தம்பியை காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் என் தங்கச்சி ரித்திகாவை நான் எப்படியாவது மோனிகா கிட்டேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஏன்னா மோனிகா மோசமானவ, அவளோட வலையில் வந்து இந்திராணி அண்ணியை சிக்க வைக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு ஆயுதமாக வந்து ரித்திகாவை ஒரு துரும்பு சீட்டாக இப்போ பயன்படுத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம வர்மா வந்து நம்ம கபிலனை பயன்படுத்திட்டு இருக்கா. 2 பேருமே அவங்க வலையில் சிக்கியிருக்காங்க, எப்படியாவது இவங்க 2 பேரையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வந்து மும்முரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனிமே தான் நம்ம சிவாவோட அயலி ஆட்டத்தை எல்லாருமே பார்க்க போகிறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோடில் என்ன வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.